ஒரு பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த 200 கிலோ மேலே ஏத்திருக்கேங்க. ப்ரோசஸ் வீடியோ அது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 200 கிலோவும் மேலே செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். அத அப்படியே நம்ம தள்ளி விட்டு கட் பண்ற மாரி. இது கட் பண்ணிட்டு நமக்கு அப்படியே எக்ஸ்பெல்லர்ல போட்டு அரைக்கிறோம் அந்த 200 கிலோவும். எவ்வளோ ஹவருக்கு அரைக்கிறோம்னு சொல்லி நம்ம எல்லாமே எல்லா டைமிங்லேருந்து எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கோம். அதே மாரி எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு சொல்லி எல்லாமே லைவா நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் வீடியோஸு. ஏன் இப்படி லைவா காமிக்கிறோம்னா, நம்ம பண்ணுற வேலை கரெக்டாக சுத்தமா பண்ணுறது நமக்கு மக்களுக்கு தெரியணும். யார் உண்மையா நம்ம ஒர்க்கு கரெக்டா பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி இவங்க பிளான்ட்லாம் செட் பண்ணுறாங்களான்னு தெரியறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ எல்லாம் அப்டேட் பண்ணுறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பேங்க் மூலம் வந்தது. சப்சிடி மூலம். அவங்க சப்சிடி மூலம் எடுத்தனால, இவங்களுக்கு மிஷின்லாம் ரெடியாகி இப்போ போயிடுச்சு. கரண்ட் வந்தனால அவங்களுக்கு ஓட்டி குடுத்துட்ருக்காங்க ஆலப்புழால. இது பார்த்தீங்கன்னா, 500 கிலோ அடிக்கிற கொப்பர கட்டரு. இவங்க 200 கிலோ தான் வச்சிருக்காங்க. 200 கிலோவும் நான் கட் பண்ணிட்டு எக்ஸ்பெல்ல இந்த 7 போல்ட் எக்ஸ்பெல்லர்ல நம்ம ஆட்டி லைவா அதோட வீடியோ போடுவோம் நம்ம. அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு யூனிட்டு எப்படி கோகனட் யூனிட் எவ்வளோ பெருசா பண்ணணும், எவ்வளோ சின்னதா பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்ன யூனிட்டும் சரி, பெரிய யூனிட்டும் சரி, அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு, வீடியோவ ஃபுல்லா லைவா நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லி இத அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பா இதுலயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரு மேனுஃபேக்சரிங் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்டு ஆலப்புழா சைட்ல இருந்து எடுத்தது. அந்த 200 கிலோவ நம்ம கையில தள்ளுறோம். ஓகேங்களா? 200 கிலோவும் கையில தள்ளிட்டு, டோட்டலா இந்த கொப்பரைய ஃபுல்லா கட் பண்ணி போட்டுருவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 500 கிலோ அடிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரத்திலேயே நம்ம முடிஞ்சிரும். இது நம்ம இந்த 200 கிலோ அவ்வளோ ஃபாஸ்ட்டா நமக்கு இதாயிரும். பாருங்க எவ்வளோ எவ்வளோ 1 இன்ச் சைஸ்ல கட் ஆயிட்டே இருக்கும். இது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஆன பிறகு, அப்புறம் நம்ம ஆயில் எக்ஸ்பெல்லர்ல நம்ம ஓட்டுவோம். மேக்ஸிமம் நம்ம எல்லாமே இத கட் பண்ணி போட்டோமாங்களா, இது அப்புறம் நம்ம இத எடுத்து எக்ஸ்பெல்லர் போட்டு அத ஆட்டி எண்ணெய் எடுக்கிறது தான் நமக்கு ப்ராசஸ். இது பார்த்தீங்கன்னா, இது கன்வெர்ட் சிஸ்டமும் நம்ம பண்ணி குடுப்போம். மேக்ஸிமம் மேனுவல் டைப் இது. நம்ம ஆட்டோமேட்டிக் டைப் வேணும். கன்வெர்ட் சிஸ்டம்லாம் போட்டு பக்காவா ரெடி பண்ணி தருவோம். இந்த வீடியோவ பார்க்குறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி தரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெல்லர் ஓடுற ரன்னிங் வீடியோ நீங்க பார்க்கலாம்.